ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து டே 1ஓட கம்ப்ளீட் அப்டேட் உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துட்டு இந்த வீடியோவில். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐம் ரியலி சாரி ஃபார் மை வாய்ஸ். டோட்டலி கான். எனக்கு என்ன ரீசன்னே தெரியல. ஸோ டூ அட்ஜஸ்ட் ப்ளீஸ். ஸோ டே 1ம் டே 8ம் வந்து நம்ம வெயிட் செக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய வெயிட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ரிசல்ட் டே அன்னைக்கு என்னுடைய வெயிட் என்ன எவ்வளோ குறைஞ்சன்றதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வேலையாக ஒரு 5:30 5:45க்கு வந்து நான் மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் காட்ட போகிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு 10 ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் ரெடியூஸ் ஆர் பெல்லி ஃபேட். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஜம்பிங் ஜாக்ஸ். ஒரு சூப்பரான கிக் ஸ்டார்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காலுக்கு, கைக்கு அண்ட் ஷோல்டர் பார்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு வார்ம் அப் அண்ட் பாடி வந்து ஒர்க் அவுட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸசைஸ். 45 செகண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸும் நம்ம பண்ண போகிறோம் அண்ட் 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா 15 செட்ஸ் ஃபார் 3 செட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். 15 கவுண்டில் 3 செட்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ நான் 45 செகண்ட்ஸ் அண்ட் 15 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்து பண்ணுறேன். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்குவாட்ஸு. ஸோ ஸ்குவாட்ஸும் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி 45 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இதை டைமர் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 15 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்து 3 செட்ஸாகவும் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஆட் வாட்டர் பாட்டில் டு யோர் ஹேண்ட் அண்ட் தென் அப்படியே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நவ் மூவிங் ஆன் டு த தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா மவுண்டைன் கிளைம்பர்ஸ். மவுண்டைன் கிளைம்பர்ஸ்லேயே பிகினர் லெவல் தான் நான் பண்ணுறேன். எல்போவில் வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கோங்க அண்ட் காலை வந்து நல்லா க்ரன்ச் பண்ணுங்கள் டுவர்ட்ஸ் யுவர் அப்டமன். ஸோ இது அப்டமனில் வந்து உங்களுக்கு ஃபேட் குறையிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15 செகண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் ஃபார் 3 செட்ஸ். ஸோ தட் இஸ் த தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எல்போ பிளாங்க். எல்போவை ரெஸ்ட் பண்ணி நம்ம வந்து பிளாங்க் பண்ண போகிறோம். 15 செகண்ட்ஸ் 3 செட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃபார் அவர் பெல்லி ஃபேட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போட் போஸில் உங்கள் எல்போவை ரெஸ்ட் பண்ணிவிட்டு பிஹைண்டில் காலை வந்து உள்ளே வந்து டக்கின் பண்ணிக்கோங்க. லெக் டக்கின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து 45 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக பண்ணணும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கூட ட்ரை பண்ணுங்கள் எவ்ரி டைம் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போதும். அப்டோமனுக்கு வந்து ப்ரெஷர் இதில் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும். ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரஷ்யன் ட்விஸ்ட். ரஷ்யன் ட்விஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா சைடில் இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கிறதுக்காக பண்ணுறோம். அண்ட் சைட் ஃபேட் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா ரெடியூஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கையில் பாட்டில் வச்சும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ரஷ்யன் ட்விஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைசைக்கிள் க்ரன்ச். ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வந்து படுத்துக்கிட்டு காலை வந்து பைசைக்கிள் ஓட்டுற மாதிரி ரொட்டேட் பண்ணணும். சேம் 15 வந்து பண்ணுங்கள் ஃபார் 3 செட்ஸ் பண்ணுங்கள். திஸ் வில் ஆல்சோ பி வெரி எஃபெக்டிவ் ஃபார் அவர் அப்டமன். லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து அப்டாமினல் க்ரன்ச், வெரி வெரி ஃபேமஸ் அப்டாமினல் க்ரன்ச். அது வந்து செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுடைய பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு. நம்ம கோர் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை பிளாங்க். அதாவது எல்போ பிளாங்க் வந்து ஃபஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து கையை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எல்போ பிளாங்க் வந்து ட்ரை பண்ணுங்கள். 15 செகண்ட்ஸ் 3 செட்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ டோட்டல் கவுண்ட்ஸ் டு 45 செகண்ட்ஸ் அண்ட் 15 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நவ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸ்டாண்டப் பொசிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் லெக்கை வந்து ட்விஸ்ட் பண்ணணும் டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் சைட் அண்ட் வந்து சைட்லேயும் நீங்கள் க்ரன்ச் பண்ணணும். ஸோ இது வந்து அப்டாமன் அண்ட் லவ் ஹேண்டில்ஸ் 2 பொசிஷனுக்குமே உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃபேட் பர்ன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் க்ரன்ச். ஸோ டோட்டலி வந்து நம்ம 10 எக்ஸசைசஸ் பார்த்துருக்கோம். எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு யுவர் அப்டமன் அண்ட் யுவர் லவ் ஹேண்டில் பார்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 1/2 an hour தான் ஆகும். இது முடிச்சதுக்கு அப்புறமா வார்ம் டவுன் பண்ணுறதுக்கு பிராணாயாமா நம்ம பண்ணலாம். 10 செட்ஸ் ஆஃப் பிராணாயாமா, அனிலோம் விலோம் பொசிஷன்ஸ். நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் டு 10 செகண்ட்ஸ் வந்து ப்ரீத் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இதோட ஒரு 1/2 an hour எக்ஸசைஸ் வந்து ஒண்டர்ஃபுல்லாக நடக்கும். இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதை கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் 7 daysக்கு பண்ண போகிறோம். சூப்பராக இருந்துச்சான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம என்ன சாப்பிட்லான்னு பார்த்துடலாம். ப்ரீவியஸ் டே நைட்டே 2 விஷயம் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒன்று வந்து நம்ம டீடாக்ஸ்க்காக வெந்தயம் வந்து நல்லா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு சோக் பண்ணி வச்சுக்கோங்க.
அண்ட் ப்ரோட்டீனுக்காக வந்து ஒயிட் சனா தால் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் நைட்டே அதையும் வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த 2 விஷயத்தையும் நீங்களும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மார்னிங் எழுந்தோடனே வந்து வெந்தய தண்ணியை வந்து நல்லா ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி குடிச்சிருங்க. ரொம்ப குட், வெயிட் லாஸ்க்கும் நல்லது, டீடாக்ஸ்க்கும் நல்லது. ஸோ ஒரு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு வந்துட்டேன். ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு வந்தோடனே சரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய அப்டோமன் பார்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 3, அதான் ஹிப்பு, டவுன் ஹிப்பு, அதுக்கும் கீழே, ஸோ அந்த 3 பார்ட்டையும் வந்து நான் வந்து அளந்து என்னுடைய ஜஸ்ட் ஒரு இன்ச்சஸ்க்காக நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 7 டேஸில் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10:30 போல் இருக்கும், அப்போ தான் நான் வந்து சாப்பிடவே போகிறேன். அது வரைக்கும் வந்து வாட்டர் தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தது வந்து முருங்கைக்கீரை சூப். வெரி வெரி ஹெல்தி, ப்ரோட்டீன் ரிச். எவ்ரி மீல் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக இருக்கும். தட்ஸ் ஒன்லி வே யூ கேன் டேக் ப்ரோட்டீன் இன்டேக். உங்களுடைய பாடிக்கு ஏற்ற ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்க முடியும். ஸோ முருங்கைக்கீரை சூப், அதுக்கப்புறம் கருப்பு உளுந்தில் பண்ண 2 இட்லி, ஸோ அதுவும் வந்து எடுத்துக்கிட்டேன். வித்து கார சட்னி எடுத்துக்கிட்டேன். ஒரு 11 o'clock போல் வந்து சியா சீட்ஸை ஊற வைக்கிறேன். ஒரு 1/2 an hour ஊற வச்சதுக்கப்புறமா பாட்டிலில் வந்து ரீஃபில் பண்ணிப்பேன். அதுக்காக அப்போவே ஊற வைக்கிறேன். அந்த 11 o'clock டைமே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நட்ஸ் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் வால்நட்ஸ் இதெல்லாமே வந்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 12 o'clock போல் ஒரு ஃப்ரூட் எடுக்கணும். உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணாலும் எடுக்கலாம். இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்பவே நீடடான வாட்டர்மெலன் ஒரு கப்பு ஃபுல்லாக சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்து கன்சியூம் பண்ணேன். ஸோ என்னுடைய ஃப்ரூட் இன்டேக் வந்து சூப்பராகவே நடந்துச்சு. அது முடிச்சதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் வந்து சியா சீட்ஸ் வந்து பபிளப் ஆயிருந்துச்சு. ஸோ என்னுடைய 2 liter வாட்டர் பாட்டிலும் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். மூவிங் ஆன் டு மை லன்ச் பிளேட். வெரி வெரி சூப்பர் ரெயின்போ கலர்ட் லன்ச் பிளேட். கோசம்பரி வந்து பண்ணியிருக்கேன். தட் இஸ் அ ப்ரோட்டீன் சாலட். ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் செக் பண்ணிங்கன்னா ரெசிபி தெரியும். அண்ட் கோவாக்காய் கறி அண்ட் பலாப்பழம் கொட்டை இருக்கும்ல, அதில் பண்ண கறி, வெங்காயம் தக்காளி போட்டு, அப்புறம் கீரை மசியல் விச் இஸ் வெரி வெரி குட். உங்களுடைய ஃபைபர் இன்டேக்கு நல்லா 2 கரண்டி போட்டு சாப்பிடுங்க. அண்ட் நான் இன்றைக்கி 45 grams ஆஃப் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்ருக்கேன். நீங்களும் அளந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து கேலரி டெஃபிசிட் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 full glass ஆஃப் பட்டர் மில்க், நல்லா டைல்யூட் பண்ண பட்டர் மில்க் ஒரு ஃபுல் கிளாஸ் வந்து குடிச்சிட்டேன், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் சம்மர். ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். நட்ஸ்லாம் சோக் பண்ணி வச்சுருந்தேன்ல, ஆக்சுவலி எல்லாேருக்கும் சேர்த்து தான் வச்சுருந்தேன், இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு 7 பாதாம் அண்ட் 2 to 3 வால்நட்ஸ், ஒரு 2 to 3 பிஸ்தா, இது 3 வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 7 டேஸ்க்கு காஃபி அண்ட் டீ வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். அதனால இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 போட்டு ஒரு பவுடர் எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ அதை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நான் குடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் க்ரீன் டீ ஆப்ட் பண்ணலாம். லன்ச் முடித்த கையோடையே வந்து பாயில்டு சன்னா வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் வந்து ஒரு 7:30க்கு சன்னாவை சும்மா 1 teaspoon ஆயிலில் சாட்டே பண்ணி உப்பு காரம் போட்டுட்டு அதை ஃப்ளேவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் மாங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது கப்பு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். இதுதான் என்னுடைய டின்னர். இதோடைய என்னுடைய டேவும் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நீங்கள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? எவ்ரிதிங், ஆல் தி அப்டேட்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன். மீட் யூ டுமாரோ. பாய்.